welcome to my Christian videos. Sweet recipe தான் பண்ண போறேன். Light brown color வந்தாலே போதும். ஆயில்ல சேர்த்துக்கலாம். Brown color வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்குது. சேமியாவை சேர்த்துக்கலாம். sugar syrup சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீக்கிரமாவும் காலியாகும். நிறையவே சேர்த்துக்கலாம். லைட்டா ஒடிச்சிட்டாலே போதும். சாப்பிடலாம் போல இருக்கு. ஜூஸியா இருக்கு பாருங்க. வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நட்ஸை சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிடலாம். Hi friends, welcome to my Christian videos. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறேன். இந்த ரெசிபியோட நேம் பாத்தீங்கன்னா தம் சேமியா சொல்லுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேமியா இருக்குல்லையா, அது ஃபுல்லாவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கருகிற நிலைமைக்கு எடுக்கக்கூடாது. லைட் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணாலே போதும். சேமியா அதிகமாக ஃப்ரை பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. சேமியா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக 6 ஏலக்காய், 7 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை எடுத்துட்டு ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து அதிகமாக சூடாகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. கொஞ்சம் ஹீட்டான உடனே வந்து இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீடியோ கேப்சர் பண்ணல. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து நான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சேமியாவும் நட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக ஃப்ரை பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் வாட்டர் நான் சேர்த்துருக்கேன். வாட்டர் எதுக்காக சேர்த்துருக்கேன்னா சேமியா வேகணும் இல்லையா, அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது பால்கோவா வந்து எப்போவுமே நீங்கள் ஸ்வீட்டில் சேர்க்கணுன்னா ஸ்வீட்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஸ்வீட் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி பால்கோவா வந்து ஸ்வீட்டில் சேர்த்துக்கணுன்னா ஸ்வீட்லெஸ்ஸாக தான் வாங்கி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்வீட்டான பால்கோவா வாங்கி சேர்த்து சமைச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது, ரொம்ப ஸ்வீட் அதிகமாகிடும். அதுக்காக தான் ஸ்வீட்டில் சேர்க்குறது. ஸோ எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், இவ்வளோ தான் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ தண்ணி பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் சேமியாவை. சேமியாவை மோஸ்ட்லி எதுக்காக ஃப்ரை பண்ணுறோன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லம்ஸ் வரும். லம்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சேமியா வறுக்காமல் அப்படியே வந்து டைரெக்டாக சேர்த்துக்கிட்டாக்கா அதில் வந்து ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்துட்டு லம்ஸ் மாதிரி ஆகிடும், கட்டி கட்டியாக ஆகிடும். அதுக்காக தான் வந்து ஃப்ரை பண்ணுறதே. உப்புமா செய்யும் போதும் அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணி சேர்த்துப்போம். அதுலேயும் வந்து இல்லைன்னா லம்ஸ் வந்துடும், அப்படி கட்டி கட்டியாக மாறிடும். அது லம்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா ஃப்ரை பண்ணால் தான் நல்லது. இப்போ வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து அடிஷ்னலாக தான் சேர்த்துக்கிறோம். ஏன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ரிச்சான ஒரு கலராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்காக. அதுக்காக தான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறது. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்க்கணுன்னு சொல்லி அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கலர் வரணும்னு சொல்லிட்டு தான் சேர்க்குறது, சரிங்களா? தண்ணி கொதித்த உடனே சேமியா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்துட்டிங்கன்னா கலந்து விட்டுட்டே இருங்க. ஃபுட் கலர் சேர்த்தா மட்டும் தான் கலக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அதில் அடி பிடிக்காமல் இருக்கிறோன்னா கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஜஸ்ட்டு இந்த கலர் சேர்க்குறதால வந்து கலந்து விடுங்கன்னு நான் சொல்லலை. அடி பிடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் சுகர் சிரப் வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்காக. ஏன்னா இது வந்து பண்ணுற வரைக்கும் ஈவனாக வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடும் இல்லையா சுகரு, அதுக்காக தான். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்காக தான் சுகர் சிரப்பை வந்து நான் தண்ணியை கொதிக்க வச்சு நான் இப்போ சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம். நான் எப்பவும் வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறது இல்லை. காரம், உப்பு, இந்த ஸ்வீட் எல்லாமே வந்து ஆஸ் யூ விஷ் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சிரப் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு வந்து விட்டு கலந்து விட்டாலும் பரவாயில்ல. அப்படியே வந்து டைரெக்டாக விட்டுறாதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். ஸ்வீட் இல்லையா, அதனால தான். அடி பிடிக்காமல் செஞ்சாக்கா எந்த ஒரு ரெசிபியும் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாகவும் காலியாகும். அடி பிடிச்சிட்டாக்கா யாரும் சாப்பிட மாட்டாங்க, மோஸ்ட்லி வந்து லைக்கே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? குக் பண்ணும்போது அது எல்லாமே நீங்கள் வந்து கவனமாக பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் குக் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க.
நான் இப்போ வந்து சுகர் சிரப் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தெரிஞ்சுது. அதனால தான் மறுபடியும் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். டைரெக்டாக சேர்க்குறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு நான் சுகர் சிரப்பு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் சுகர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இந்த சேமியா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர் இருக்கிறதால தான் நல்லா கொஞ்சம் அழகாக தெரியுது. சரிங்களா? அழகு மட்டும் இல்லை, சமைச்சாக்கா டேஸ்டியாகவும் இருக்கணும். அது மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது பால்கோவா சேர்த்துருக்கேன். பால்கோவா வந்து நிறையவே சேர்த்துக்கலாம், இவ்வளோ தான் சேர்க்கணுன்னு சொல்லி அவசியம் இல்லை. பால்கோவா பால் எல்லாமே சேர்த்து ஸ்வீட் பண்ணிங்கன்னா அதுக்கு 1 டே தான் வந்து எக்ஸ்பைரி டேட்டு. அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பால்கோவா சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி ஒடிச்சு விட்டுக்கோங்க. அதிகமாக ஃபுல்லாகவே வந்து நைஸாக உடைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக உடைச்சி விட்டாலே போதும், அது ஃபுல்லாகவே கலந்துடும். பால்கோவா சேர்த்த உடனே கலரு சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிடலாமா போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது கலரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு குக்கிங்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கணும், ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து நான் பண்ண மெத்தட்லேயே உங்களுக்கும் வரும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தா தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கலந்து விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பால்கோவா எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக தான். பால்கோவா எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் பால்கோவா சேர்க்குறது. ரொம்ப ஜூஸியான டேஸ்டியான தம் சேமியா ரெடி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஹைஜீனாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சா நட்ஸை சேர்த்துக்கலாம். நட்ஸை சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் அழகாயிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், ரொம்ப ஹைஜீனாக பண்ணுறது. இது வந்து மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் சாப்பிட்றதோட வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லது. பாருங்கள், இது ஜூமில் காமிக்கிறேன். நட்ஸு போட்டுட்டு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்குது. சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் தான், அதிகமாக வந்து வேகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. மோஸ்ட்லி இதோட ஒர்க் இப்போ முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணால் தான் வந்து ஜூஸியாக இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரேஞ்சில் சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. எல்லா ரெசிபீஸ்லேயும் வந்து ஆயில் தான் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கிளைமேட் வந்து கூலாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து வெயில் நேரம் இருந்துச்சுன்னா அது சம்மர் டைம்னா கீ சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஆஸ் எ விஷ் உங்கள் விருப்பம் தான். ஆயில் ப்ளஸ் கீயாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்டியான தம் சேமியா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் மறந்துடுறீங்க லைக் பண்ணுறதுக்காக. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.